ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். காஷியில் இன்னைக்கு காஷியிலேருந்து கிளம்பி குவஹாத்தி போக போகிறேன். காஷியில் தங்க அன்னபூரணி ஓப்பன் பண்ணியாச்சு. விஸ்வநாதர் கோயில் உள்ள ஒரு அன்னபூரணி இருக்கும் இல்லையா, அங்கே பயங்கர க்ரௌடு இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடக்க முடியல. அன்னபூர்ணா கோயிலுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது. விஸ்வநாதர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி குவஹாத்தி போகிறேன்னு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு காலையிலே விஸ்வநாதர் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்ப போகிறேன். நீங்களும் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக அவங்க எல்லாருக்கும் காஷி கிடைக்கட்டும். காஷியே களை கட்டி இருக்குது. சீக்கிரமாக நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்னு இந்த காஷி மாநகரத்துலேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர் ஹர் மகாதேவ். காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். காஷியில் தீபாவளி அன்னபூர்ணி ஃபெஸ்டிவல். காலையில் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இங்கே பாருங்க, இன்னைக்கு தங்க அன்னபூர்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. கூட்டத்தை பாருங்க. இன்னைக்கே இந்த கூட்டம்னா இன்னும் 2 டேஸில் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் முக்கால்வாசி பேர் நேற்று நைட்ல இருந்தே க்யூவில் உட்காந்துருக்காங்க. நம்மளோட கல்ச்சர் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கல்ச்சர். சவுத் இந்தியாவில் நம்ம ஒரு விதமாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம். இங்கே நார்த் இந்தியாவில் இவங்க வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபெஸ்டிவல் என்னமோ ஒன்று தான், ஆனால் டிஃப்ரெண்ட் கல்ச்சர். ரியலி இன்க்ரெடிபிள் இந்தியா. இன்றைக்கி சனி பிரதோஷம். காலையிலே போய் விஸ்வநாதர் தரிசனம் முடிச்சாச்சு. அன்னபூர்ணியை பார்க்கறதுக்காக இத்தனை மக்கள் இருக்கிறாங்க. இவங்களை பார்த்தாலே அன்னபூர்ணியை தரிசனம் பண்ண புண்ணியம் நம்ம எல்லாருக்குமே கிடச்சிரும். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு தீபாவளிக்காவது கண்டிப்பாக காஷியிலேருந்து கங்கா ஸ்நானம் பண்ணி அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணணும்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ்.